சொல்வதெல்லாம் உண்மை. டைவர்ஸ்க்கு வந்திருக்கேன். புருஷன்ட்டேருந்து பிரியணும். ஆமா, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும். बिहारல இருந்து வந்தவர், அவர் கூட எப்படி ஃப்ரெண்டா இருப்பீங்க? आपको मालूम नहीं था ना ये शादीशुदा है, मालूम नहीं था. முந்தானைத்து வந்தபோதுதான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காருன்னு இவருக்கு தெரியும். பயங்கர வில்லிடி நீ. உங்க பேருமா? ஷாயினா மேடம். சொல்லு. எங்க அப்பா சாம்பிராணி போடுறவர் மேடம். ம். அப்பா சாம்பிராணி போடுறவங்க, அம்மா சாம்பிராணி போடுறவங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இல்ல கடை கடையா போடுறவர். அப்பா கடை கடையா போடுறவரு. நாங்க 7 பசங்க அம்மா அப்பாக்கு. ம். மூத்த பொண்ணு நான் தான். அண்ணன் பெரியவன், ரெண்டாவது. உங்களுக்கு கீழே இன்னும் எல்லாம் இருக்காங்க. அண்ணன் பெரியவன், ரெண்டாவது நானு, அதுக்கப்புறம் இன்னொரு தங்கச்சி இருக்காங்க. 7 பேர், அப்பா அம்மா 9 பேர். எப்படிம்மா அதுக்கு வருமானம் பத்துமா? 10 மேடம். கஷ்டம் தான். கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவீங்க? நானும் வேலைக்கு போறேன் மேடம். ம். நாங்கள் வந்து பல்லாவரத்தில் இருந்தோம் மேம். ஃபர்ஸ்ட் டைம் பல்லாவரத்தில் இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ரெடில்ஸில் இடம் வாங்கி போட்டேன்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணார், ரெடில்ஸ்க்கு வந்துட்டார் எல்லாரையும் கூட்டிகிட்டு. நாங்கள் இருந்ததால் என்ன பண்ணாங்க, என்னை கூப்பிட்டு அமிச்சாங்க. நான் வரல. அதுக்கப்புறம் நான் இங்கே வர ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அங்கே ரெடில்ஸில் உள்ளவர் தான். அவர் மேட்ச் ஆட வருவார் போவார். அதில் என்னோட தங்கச்சி என்ன பண்ணியிருக்கு, அவரை விரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்ல உடனே எங்கள் அம்மா என்னை ஃபோன் பண்ணி வர வச்சாங்க, வாமா அப்படின்னு. அப்போ தான் அவர் என்னை பார்த்து என்கிட்ட பேசலை, என்னை பார்த்து எங்கள் அம்மா போயிட்டு வந்து மறுநாள் வந்து டைரெக்டாக கேட்டார். பொண்ணு வந்து கேட்டார். சரி, ஆனால் உன் தங்கச்சி தான் லவ் பண்ணியிருக்கா? என் தங்கச்சி தான் லவ் பண்ணான்னு, அவர் பண்ணலை. அப்புறம் வந்து என்னை வந்து பார்த்து எங்கள் அம்மாட்ட வந்து பேச ஆரம்பித்தார். அவர் பேசும்போது அவர் என்ன வேலை பண்ணுறாரு? அவர் டிரைவருன்னு சொன்னார் மேம். அவர் வந்து கேட்குறது வந்து இவன் இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டா நம்மளை தான் பார்க்க வந்திருக்காரு, நம்மளை பற்றி தான் பேச வந்திருக்காருன்னு நினச்சி இந்தம்மா போயிட்டாங்க. பார்த்தா இதான் அவர் கேட்க வரல, என்ன தான் வந்து கேட்க வந்திருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, நீ யார், இவங்க எங்கே இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே தெரியாது, தெரியாமல் நான் எப்படிப்பா என் பொண்ணு ஒன்று கொடுக்க முடியும், உங்கள் பெற்றவங்களை கூட்டினு வந்து நீ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அதே போல் அவங்க அம்மா அப்பாவை கூட்டினு வந்து கேட்டிருக்காங்க. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிச்சு மேடம். நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு வந்து பேசினோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி நகை உங்கள் வீட்டில் கம்மியாக போடுறேன்றாங்க, அதனால் நீ போய் இந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிட்டியா அப்படி இப்படின்னு என்னை சொல்லி திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு. நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன் மேடம். எங்கள் அம்மா வீட்டை விட்டு போன்ட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னார். சொன்னதுக்கப்புறம் சரி நான் அவரை சமாதானப்படுத்தினேன். நான் எங்கன்னா போய் சாவுறேன் அப்படி இப்படின்னு சமாதானம் சொன்னார். நான் சமாதானப்படுத்தினேன் அவரை. படுத்துட்டு பேசிகிட்டே இருந்தேன். அவரோட ஃபேஸு இப்படி இருக்குது, என்னோடய ஃபேஸ் அப்படி இருக்குது. சமாதானப்படுத்தினேன், இப்படி இருந்தது. இங்கே இருந்த தங்கச்சி என் பேக்கில் வந்துட்டா. இங்கே இருந்தவ இவர் கூப்பிட்ருக்காரு, இங்கே வந்துட்டா. வரவுடனே அவர் கிஸ் பண்ணிடுச்சு. அவர் கிஸ் பண்ணிடுச்சு. அப்போ தான் மேடம் நான் அங்கேருந்து தான் இவரை பிடிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் எனக்கு தெரியாது இவர் இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டிலே வந்து என்னையும் தங்கச்சும் பார்ப்பாரு. நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்டயும் அப்படி நடந்துக்கிட்டு பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டார். பண்ணது நான் உடனே கேட்டேன், என்னது என் பக்கத்தில் ஏதோ ஒட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு இவளுக்கு கேட்டேன். இல்லைக்கா இந்த மாதிரி வந்து மாமா மிஸ் அப்படி கடிச்சான் அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் எதிர்க்க நின்று என் தங்கச்சி கரெக்டாக சொல்லிடுச்சு, இல்லைக்கா மாமா வந்து அதை கூப்பிட்டோடனே அது கிஸ் பண்ணிடுச்சு, 2 பேரும் கிஸ் பண்ணாங்க அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவளை அடித்தாங்க. எங்கள் அம்மா அப்பா அதை போட்டு அடித்தாங்க. தப்பு, வீட்டுக்கு மாமங்காரன் உனக்கு அப்பா ஸ்தானம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன் மேம். அதோட கொஞ்சம் இப்படி இருந்தாங்க கொண்டாங்க. அவங்க வீட்டில் போய் இருந்தேன் மேம். போய் 1 மாதம் கூட கிடையாது. கல்யாணம் பண்ணிங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. 2.5 லட்சம் இடத்த விற்று எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. 6 சவரன் நகை போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தா அந்த ஒரு 3 வாரம் இருக்கும், எல்லா நகையும் கட்டிக்கிட்டாங்க. கட்டிட்டு என்ன சொன்னாங்க, என் பிள்ளைக்கு வண்டி வாங்கி தரப்போகிறேன், அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான், அவன் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னாங்க. சரி வேலை வெட்டி தானே போகிறாரு, நம்ம சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா நகையும் நான் கட்டி கொடுத்துட்டேன். கொடுத்து என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு போனாங்க, விற்றாங்க. 1.5 லட்ச ரூபாவோ 2 லட்சம் போட்டு அந்த வண்டி வாங்கி அவர் கையில் கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து அவர் ஓட்டவே இல்லை. 3 நாளோ 4 நாளோ என்னவோ தான் ஓட்டினார். ஓட்டிட்டு அப்படியே நடு தெருவில் விட்டு வந்துட்டார். ஃபுல்லாக குடிக்க வேண்டியது, குஷ்டு வந்து அடின்னு அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை நான் குளிக்க வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். 15,000 சம்பாதிக்கிறார் மேடம். அவர் சம்பாரிச்சாருன்னா கூட இந்தா நீ இது வெய் அது வெயின்னு என் கையில் நான் காசு நான் பார்த்ததே கிடையாது அவர்கிட்ட. என்ன ஒன்றுனா அரிசியை மட்டும் வாங்கிட்டு போட்டுருவார். போட்டார்னா அதை வந்து நான் 1 மாதத்துக்கு ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்து போட்டோட 1 மாதம் 2 மாதத்துக்கு. எங்கே கொடுத்துன்னு இருக்கீங்க? ரெடியூஸில் மேம். மாமியார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். தனியாக தான் இல்லை, அவங்களுக்கு சொந்த இடம் இருக்குது மேம். அதுக்கப்புறம் அங்கேயே நான் குடிசை போட்டுட்டு அவங்க வீட்டிலே இருந்துட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு 6 சென்ட் இடம், பெரிய பொண்ணுக்கு 3 சென்ட் இடம் கொடுத்துட்டாங்க. இருக்கிறது 3 சென்ட் இடத்துல பையனுக்கு 1.5 சென்ட்டு பொண்ணுக்கு 1.5 சென்ட்டுன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே.
சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், சரி எதுக்கு நம்ம அவங்கவுங்க வீட்டில் போய் இருக்கணும், வாடகைக்கு இருக்கணும், சொந்தமாக இருந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 30,000 லோன் வாங்கி நான் குடிசை போட்டு என் வீட்டுக்கார பசங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நான் அந்த வீட்டில் இருந்துட்டேன். எத்தனை பசங்க? 2 பசங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால நீ வீட்டை விட்டு வெளியே போடா, 1,00,000 ரூபாய் கொடுத்துட்றேன், அதுவும் அந்த பசங்களுக்கு 2 பேருக்கும் 25,000 கொடுத்துறேன், உனக்கு 50,000, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு அவங்க குடிச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவரை. நான் எதுவுமே உனக்கு இடம்லாம் தரமாட்டேன். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், 1,00,000லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்மளுக்கு அந்த சின்னோண்டு இடம் இருந்தால் கூட போதும், இருக்கிற வெளியே நம்ம வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அப்புறம் அதை பார்த்துக்கலான்னு. அதுக்கு அவங்க சண்டை போட ஆரம்பித்தாங்க, எதிர்ப்பு நிறைய தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவ இருந்தால் படித்த பொண்ணு, நீ படிக்காதவன், இவ இது எதனா சொல்லி உங்ககிட்ட இடம் வாங்க பார்க்கும், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க மேடம். திருடாத பொருளை நான் திருடினேன்னு சொல்லி துரத்திவிட்டாங்க. ஆனால் நான் 8 வருஷம் வாழ்ந்தோம் முழுசாக. அவர் கூட நான் ஒரு 5 வருஷம் கூட முழுசாக நான் வாழ்ந்தது கிடையாது. 3 மாதம் போய் இருப்பேன், 4வது மாதம் அட்டன்ட்டேன் அம்மா வீட்டில் இருப்பேன். ஏன்னா என்னை அமுச்சு விட்ருவாங்க, அமுச்சு விட்டு சண்டை 1 வருஷம் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஜமாத் 20 தடவை இந்த பிரச்சனை வந்துருச்சு மேடம். ஆனால் இவங்க ஒரு சைடு எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துக்கோசம். இவங்க ஒரு சைடு இவர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தங்கச்சி படிச்சுட்டு இருந்தாளா? படிச்சுட்டு இருந்துச்சு மேடம். இவர் தங்கச்சியோட இந்த மாதிரி. உன் தங்கச்சிட்ட பேசலையாமா? இல்லை மேடம், இது தெரியாது மேடம், எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன ஒன்றுனா நிச்சயதார்த்தம் ஆயிடுக்கு அப்புறம் தான் கிஸ் பண்ணாங்க. அதில் தான் மேடம் நான் பிடிச்சேன் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் 8 வருஷம் ஆச்சு. அப்போ உனக்கு தெரியாதா? எப்படியும் ஒரு 1.5 வருஷம் ஒழுங்காக இருந்தார் மேடம். ஆனால் 1.5 வருஷம் அதோட தொடர்பில் இல்லை. ஆனால் இவங்க பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, அது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நான் தான் மாமியார் வீட்டில் இருக்கேன்னு. ஆனால் மாமியார் வீட்டில் ரொம்ப குறைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, இன்னொரு பொண்ணு வீட்டில் இருக்குது. எல்லாமே என்கிட்டயே, எல்லா வேலையிலேருந்து எல்லாம் அது எல்லாம் செய்கிறது தான் நானும் செஞ்சேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக இல்லை, நான் அதை விட்டுட்டேன் மேடம், எல்லாம் சகிச்சுன்னு. இவர் அங்கே போகிறதும் அம்மா அப்பா கிட்ட பேசுறது கொள்வது, அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் இவர் சிலுமிசத்தை இப்படி பண்ணுறது, இது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு மேம். சரி 7 மாதம் ஆயிடுச்சு, அம்மா வீட்டில் போய் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. அமுச்சு விட்டு நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு அம்மா வீட்டில் இருந்து ஒரு மாதம் இருந்தேன். என் தங்கச்சிக்கு திடீர்னு பேய் பிடிச்சிக்கிச்சு. அவளுக்கு அவள் உடம்புல நாகத்தம்மன் இருக்குது, என் தங்கச்சி உடம்புல, அதுக்கு பேய் ஏறிடுச்சு போல. பிடிச்சிட்டு அது ரொம்ப உயிருக்கு ரொம்ப போராடிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போய் செஞ்சு சரி பண்ணிட்டோம். என்ன ஆகும் பேய் பிடிச்சிருச்சுன்னா? என்ன செய்யும்? நாக்கு வெளியே வந்துடும். அது நாங்கள் முஸ்லீம் மேடம், நாங்கள் அது உடம்புல நாகத்தம்மா இருக்காங்க, நாகத்தம்மா இருக்கிறாங்க. அதனால இது என்ன ஆயிடுச்சு, இது சென்ட்டு போட்டுட்டு இது நைட் புர்கால நைட் நேரம் போயிட்டு வந்துச்சுங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு போச்சு பாருங்க. இதில் என்ன ஆகிட்டு இருக்கு, இது மேலே பேய் ஏறிட்டுருக்கு. பேயிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணோன்னா சாகரத்துக்கு கூப்பிடும், கிணத்தாண்ட ஓடும், அப்படி இல்லைன்னா எங்கன்னா ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் என்கிட்டே சொல்லும். நானே சொல்லுவேன், என்ன சும்மா கதை காட்டினுக்கிறேன்னா, உங்கள் அக்காவுக்கு சொல்லு. நான் அது வீட்டில் இருக்கும் மேடம், நான் கடையில் போய் யார்கிட்டனா அங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா அது கரெக்டாக சொல்லும், உங்கள் அக்கா தேவையில்லாததெல்லாம் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அது கரெக்டாக வீட்டில் இருக்கிறது எல்லாமே சொல்லும் மேடம். அதே போல் நம்ம அக்காஞ்சி பேசிகிட்டு இருந்தால் கூட என்ன சொல்லுவா, அக்கா கொஞ்சம் தள்ளி போயிருக்குக்கா வாசலை, வரா அந்த ஆள் அப்படின்ட்டுருவா. அப்படியே சொல்லுவா, கரெக்டாக சொல்லுவா, நீ தள்ளி போயிருக்குக்கா வரா அந்த ஆள் அப்படின்ட்டுருவா. எந்த ஆள்? உடம்புல அந்த ஏறின அந்த பேய் உடம்புல இருக்கிற அந்த ஆள் சொல்லுவானா, அக்கா நீ தள்ளி இருக்க, இப்போ தான் அந்த ஆள் வரான். இது சொன்னதெல்லாம் சத்தியமாக நான் நம்பவே இல்லை மேம். ஒரே ஒரு நாள் என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்? நானும் எங்கள் அம்மா எல்லாம் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இது இப்படி உட்காந்துருக்கு. அக்கா நீங்கள் எல்லாருமே பேசுறது அவன் நின்று கேட்குறான்ச்சு, பேய் நின்று கேட்குறான் எல்லாத்தையும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு. நான் சொன்னேன், சும்மாலாம் கதை விடாத, நீ போ, நீ தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் மேம். எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு நல்ல பெரிய செவுரு ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான். இது சொல்லிட்டு இருக்கிறத பாருக்கா, நீங்கள் பேசுதான் அவன் சிரிக்கிறான் பாருன்னு சொல்லிச்சு என்கிட்ட. நான் அதை நம்பவே இல்லை. சரி இவன் என்னவோ பேய்ன்றான், சரி இவன் எங்கே தான் பார்க்குறான், அதையும் நம்மளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு அவள் பார்க்குற இடத்துலேயே நான் பார்த்துட்டு இருந்தேன் மேம். அப்படியே அந்த செவுத்துல இருந்தால் அந்த ஆத்மா அழகாக இப்படி ஏறுது, எதுவுமே இல்லை, வெறும் அந்த வெயிலில் அந்த ஒரு வெளிச்சம் அப்படியே செவுத்துல அழகாக, அப்படியே அந்த வெளிச்சம் அப்படியே செவுத்துல ஏறுது. அது பார்த்ததுலேருந்து தான் மேம் நான் சத்தியமாக நான் நம்ப ஆரம்பித்தேன். அது மேம் அவள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு நானே கத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருந்தது மேம். அந்த பேய் பிடிச்சிட்டு இருக்கோன்னே அம்மா என்ன சொன்னாங்க, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நாக்கு கீக்கெல்லாம் தள்ளி போயிடும் மேம், உயிர் அப்படியே இழுத்துக்கும். எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி சரி பண்ணி என் வீட்டில் எனக்கு என்ன சொன்னார், நான் அதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னாரு. ஒரு பேய்க்கு என்ன பிடிக்கும், அது என்னவோ, அது சருக்கு, அது பிரியாணி, அதெல்லாம் வாங்கி கொடுத்தா அது போயிடும் அப்படின்னு இவரே ஏதோ ஒரு சொன்னார். எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது.
இவரே சொல்லி இவரே கூட்டிகிட்டு போயிட்டு அலமாதியான்ட்டு போயிட்டு நான் பேயை ஓட்டிடுவேம்மா, என்ன இருக்குது அது என்னென்னமோ வச்சு ஓட்டினா அது போயிடும் அப்படின்னாரு. அப்புறம் சரி என்னப்பா பண்ணோம் சொல்லுப்பா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அவர் சொன்னார் பிரியாணி அது இதுன்னு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு. அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்க மேம். பேயும் ஓட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. பேயை ஓட்டி அவரே தான் கூப்பிட்டு போனார். அவரே எங்கேயோ உட்கார வச்சார். பேயை நான் ஓட்டிட்டேம்மா, அது போயிடுச்சு, உங்கள் பொண்ணு உடம்புலேருந்து இறங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட்டிகிட்டு வந்தார் மேம். அது என்ன விஷயம் எனக்கு சரியாக தெரியாது. பேய் ஓடிச்சின்னு சொல்லி இவர் கூட்டின்னு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் வீட்டுக்கார் 4 பேரும் நடந்து வந்திருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு, நீங்கள் வந்து மழை காய்ச்சி விழுந்துடும் அந்த பொண்ணு, அதனால் வந்து நீங்களாம் வர வேணாம், நீங்கள் பொறுமையாக நடந்துட்டு வாங்க, நான் இந்த பொண்ணை கூட்டின்னு போய் வீட்டில் படுக்க வைக்கிறேன்னாரு. வழக்கமாக இருக்கும் படுக்க வைக்கிறேன்னாரு. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்கா, சார் மருமன் தானே அவனா இது பண்ண போகிறா, சரிப்பா நீ கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பைக்கில் உட்கார வச்சு அமுச்சு விட்ருக்காங்க. இவங்க 2 பேர் நடந்து வந்திருக்காங்க. வரவங்களையும் இவர் வேணான்ட்டார். நாங்கள் ஆட்டோவில் வரணும், இல்லை நீங்கள் நடந்தே வாங்கம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் மேம். நான் என்ன பண்ணேன் மேம், போய் துணி துவைச்சிட்டு இருந்தேன். பின்னாடி பேக் சைடில் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருந்தேன். துவைச்சிட்டு இருந்தோடனே இவர் நேராக வந்தார். இவர் வந்ததை நான் கவனிக்கல. ஆனால் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு கதவு திறந்து வச்சுட்டு போய் பின்னாடி துணி துவைச்சிட்டு இருந்தேன். இவர் நேராக வந்துட்டு நான் சொன்னார், ஷானா நீ வந்து அந்த சைடு வராத, இப்போ தான் அவளுக்கு பேய் ஓட்டிட்டு வந்திருக்கேன், உன் வயிற்றுல தளிச்ச புள்ள இருக்கான், இப்போ அந்த காற்று கீத்து எதனா பட்டுச்சுன்னா குழந்தைக்கு எதனா ஆகிடும், நான் கூப்பிட்ற வரையிலும் நீ அங்கே வராத, இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார். நான் குளிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூப்பிட்டதுக்கப்புறம் வான்னு ஒரு 3 தடவை சொன்னார் மேம். அவர் அந்த 3 தடவை அந்த வராதன்னு நான் சொல்லும்போது என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அவர் ஏதோ தப்பாக ஏதோ நடக்குது, நீ எழுந்து போன மாதிரி என்னை ஏதோ மனசாட்சிக்குள்ளே துரத்துது. நான் நினச்சேன் சரி நல்லதோ கெட்டதோ ஏதோ அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் போயும் 5 நிமிஷம் இருக்கும் மேம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, சரி நம்ம போய் தான் பார்ப்போமே, என்ன எதனா ஆகட்டும்னு சொல்லிட்டு போய் திறந்தேன். திறந்தோடனே அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கதவை இத்தனையும் பேர் விட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டேன். சல்மா அப்படின்ட்டு கதவு திறக்கிறேன், அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே என்னை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி இப்படி ஏஞ்சி நின்றுட்டார். எழுந்து நின்றுட்டு டக்குன்னு நான் அவளை பார்த்தோன்னே அப்படியே போய் இப்படி விழுந்து உக்காஞ்சிக்கிட்டேன். 2 பேரையும் பார்த்தோன்னே அப்படியே விழுந்து உக்காந்துட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார், அந்த லுங்கை கட்டி நீ எங்கே தான் போனார் தெரியல மேம், வரல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்க, நடந்து பொறுமையாக, அவங்க ஆசையாக பொறுமையாக நடந்து வராங்க. வந்தோடனே ஒரே அழுதுட்டு நான் போய் சாப்பிட்றேன், எனக்கு தேவையே கிடையாது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நீ ஒன்றும் இது பண்ணாத, பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம், நீ விடு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. நான் எப்படி சொல்கிறது, இது வேற ஆளாக இருந்தால் நான் அடித்து எதுவும் கேட்டிருப்பேன். கூட பிறந்துருச்சு, என் அண்ணங்கிட்ட கூட நான் சொல்ல முடியாது, என் அம்மா அப்பா கிட்டேயும் சொல்ல முடியாது, சப்போஸ் என் மாமியார்கிட்ட கூட நான் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையுமே நான் சொல்ல முடியாதுன்னு அப்படியே மறைச்சிட்டேன் மேம். எங்கள் அம்மா வந்தாங்க, அம்மா எனக்கு வாழ விருப்பம் இல்லைம்மா, நான் எதனா பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாங்க. என்ன ஏதாச்சு அப்படின்னோடனே எங்கள் அம்மாகிட்ட சொல்லிட்டேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டா, வெளியால் பண்ண விட பரவாயில்ல, கூட பிறந்த தங்கச்சி இப்படி பண்ணிட்டாம்மா அப்படின்னு. எங்கள் அப்பா நேராக போய் பெல்ட் எடுத்துன்னு வந்து அதை கூப்பிட்டு கேட்டார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், போய் சொல்லாமல் உண்மையாக சொல்கிறேன், நான் மன்னிச்சிடுவேன் எந்த விஷயமே, ஆனால் நீ சொல்லலைன்னா எனக்கு செம்ம கோவம் வரும் அப்படின்னு அவளே சொல்லிட்டான் மேம். அம்மா நான் போயிட்டு வந்தேன், எனக்கு மழக்கம், எனக்கு ஒன்றுமே தெரில அவர் என்ன பண்ணாருன்னு. நேராக கூட்டம் வந்தார், நான் நான் தப்புன்னு விழுந்தம்மா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், இவர் இந்த மாதிரி பண்ணது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அது அந்த நிலையிலே படுத்துட்டு இருக்கு, அது அப்பவும் எழுந்திருக்கல, அதே நிலையில் அது எப்படி படுத்துட்டு இருந்துச்சோ அப்படி தான் படுத்துட்டு இருக்கு. ஆனால் இவர் மட்டும் ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து அது எழுந்திரிச்சிட்டு எழுந்து இப்படி பார்க்குது. எங்கள் அம்மா கிட்ட வந்து என் மேலே சொல்லுது, யாரும்மா இந்த மாதிரி என்னதும்மா துணியெல்லாம் கழண்டி இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து, அம்மா சத்தியமாக எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது, நாங்கள் பேய் ஓட்டிட்டு எனக்கு கேராக இருந்தது, இவர் தான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு கூட்டின்னு வந்தார், குடித்தேன், அதோட நான் படுத்தேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமான்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுச்சு மேம். சரி அதை கூட நான் மன்னிச்சு விட்டுட்டேன் மேம், பெருசே படத்தில் மேம். இன்னும் கூட எங்கள் மாமியார்கிட்ட சொல்லலை. நான் இங்கே வந்து என் தங்கச்சி அடிச்சேன்னா இவர் வந்து என்ன அடிப்பார், அடின்னு அடித்து நான் சொல்லாததெல்லாம் தப்பாக போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி என்னையும் அவங்க அம்மாவையும் எதிரியாக்கி விட்டார் இவரே. நான் அதை பெருசு படத்தில் விட்டுட்டேன். இது எப்படி நாங்கள் சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்க, உன் தங்கச்சி சரியில்லைன்னு சொல்லுவாங்கன்ட்டு நான் சொல்லவே இல்லை மேம், மறைச்சிட்டேன் மேம். எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன், எங்கள் அண்ணனுக்கு இன்ன வரையும் எந்த விஷயமும் நான் சொல்லலை மேம். அதோடு நான் விட்டுட்டு அந்த விஷயத்த 2வது நான் பண்ணிச்சு. இதெல்லாம் முடிஞ்சு பார்த்துட்டு நான் பிரசவத்துக்கு போயிட்டேன் மேம். பிரசவத்துக்கு போயிட்டு குழந்தெல்லாம் பிறந்து எனக்கு ஃபிக்ஸ் வச்சிருச்சு. ஃபிக்ஸ் வந்து ரொம்ப நான் சாகிற நிலமையில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்போயும் அந்த மாதிரி நடந்திருக்காரு எங்கள் மாமா வீட்டில்.
எங்கள் மாமா வீட்டில் இருந்துட்டு நான் போனேன், அங்கேயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அது அன்னையிலேருந்து எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டில் சேர்க்குறதே கிடையாது. ஒரே வார்த்தை, நான் ஒரு பொண்ணை தான் அவனுக்கு கட்டி கொடுத்தேன், நீ எல்லா பொண்ணுங்க மேலே நீ கண்ணு வைக்கிறேன்னா அப்படியேப்பட்ட மருமகன் எனக்கு தேவை கிடையாது. எங்கள் வீட்டில் சுத்தமாக எல்லாரையும் அவரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஒதுக்க ஆரம்பித்தோடனே அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அடிக்கடிக்கு என்னை சண்டை போட வேண்டியது. மாமியார் வீட்டிலேருந்து அடித்து என்னை கூப்பிட்டு வருவார். இங்கே கூட்டின்னு வந்து எங்கள் அம்மா அப்பா எதிர்க்க அடித்து அவங்கள கோவத்தை வர வைக்கிறது. இப்படியே நடந்துச்சு மேம். குழந்தை பிறந்த 40 நாள் மேம் அந்த பொண்ணுக்கு அம்மா வச்சிருச்சு. என் பொண்ணுக்கு அம்மா வச்சோடனே இவர் சொன்னார், 40 நாள் முடிஞ்சிச்சு, என் பொண்டாட்டி நான் தண்ணி கொடுத்தன கூப்பிட்டு போகிறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அமுச்சு விட்டாங்க. கூட்டிகிட்டு போய் தண்ணி கொடுத்தன வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் வச்சாரு. நானும் இருந்தேன். அது என்ன கோவம் ஏது என்னன்னு தெரியல மேம். உடம்புல துணியே இல்லாமல் இந்த நம்ம மரத்தில் வறுத்து பாருங்க மேம் குச்சி, அந்த குச்சி நல்லா சீவிட்டு பளிர் 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 பளிர்னு வச்சார். நான் அதை கத்துனேன். ஏன்னா என் வீட்டுக்கு வெளியே 10 பேர் உக்காந்துட்ருக்காங்க. அதை நான் கத்துனேன். அவர் சொல்கிறாரு, நீ கத்தினா நம்ம இந்த சுற்றி போடுவோம் பாருங்க ஒயரு, அந்த ஒயரை சுருக்கு கயிறு மாதிரி வச்சுட்டு அந்த குழந்தை காலத்தில் மாட்டிட்டு சொல்கிறாரு, நீ கத்துனீன்னா இதை நான் தூக்குவேன், நீ கத்துனீன்னா நான் தூக்குவேன் அப்படின்ட்டு நான் அடிப்பேன், நீ அடி வாங்கணும். ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டார் மேம். அதுக்கப்புறம் சரி இப்படியெல்லாம் பண்ணுறது நான் கத்தாமல் அவ்வளோ அடி வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், போய் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கத்தி வச்சுட்டு அதில் சூடு வச்சுட்டு என்னை வைக்க வந்தார் மேம். அதுக்கப்புறம் பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தா அவர் என்ன பண்ணார், இரு இப்போ போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கச்சேரி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன உள்ளே வச்சுட்டு டாப்பால் போட்டு இவர் போயிட்டார். இவர் போனோடனே நான் கதவு தொட்டினோடனே அங்கே இருக்கிறவங்க என்னம்மா என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைன்ட்டு கதவு தரணும். நான் நைட்டி போட்டுன்னு வெளியே வந்துட்டு என்ன பண்ணேன், பாத்ரூமில் போய் மாட்டிக்கிட்டேன். புடவை திரும்பி போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜென்மம் வச்சுன்னு வாழணுமா அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டேன். மாட்டினோடனே அவருக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பாட்ட சண்டை போட்டோடனே உங்கள் பொண்ணுக்கு செம்மாடி அம்மாவில் அழுதுட்டு போய் பாருங்க அப்படின்ட்டார். எங்கள் அம்மா அப்பா பதறி அடிச்சுன்னு ஓடிறாங்க. நான் வீட்டில் இல்லை. அப்புறம் எங்கே என் பொண்ணுன்னு வந்துக்கிட்டு பாத்ரூமில் இருக்க மாட்டிட்டு எங்கள் அம்மா வந்து பலார்னு நடிச்சு, நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு அறிவு இல்லையா, அவன் 1000 பண்ணட்டும், உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி நீ எப்படி செய்வ அப்படி இப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அதோடு எங்கள் அம்மா அவன் கூட வாழ அனுப்பவே இல்லை மேம். 1 வருஷமாகவே அம்மா தான் வச்சு எல்லாமே என்னை பார்த்தாங்க. அந்த காண்டு இல்லாத திரியும் கூட்டிகிட்டு போயிட்டு வா எங்கள் அம்மா வீட்டுக்கு வா, எங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று நடக்கும் மேம். இவன் 2ஆக போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி இப்படியே நாக்கி விட்டான் அதோட. ஆனால் வந்து பார்க்குற விஷயத்தில் குறை சொல்ல முடியும். எங்கள் மாமியாரில் பார்க்குற விஷயத்தில் குறை சொல்ல, அவங்க 2 பொண்ணுக்கு எப்படி பார்க்குறாங்களோ அது போல் தானே பார்ப்பாங்க. அவங்க 2 பொண்ணுக்கு எல்லா விஷயத்துலையுமே எந்த விஷயத்துலையும் நான் குறை வைக்கல, சாப்பாடுலையோ துணியில். ஆனால் இவர் வந்து ஒரு துணிமணி கூட லாய்க்கு கிடையாது. ஒரு துணிமணி வாங்கி கொடுக்க நல்லது கெட்டது என்னை கூட்டின்னு போக வர லைக் கிடையாது. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்த மருமவ அவளை நம்ம தான் பார்க்கணுன்ட்டு என்னை கூப்பிட்டு போவாங்க, நல்லது கெட்டது வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதையும் செஞ்சு இதையும் செஞ்சு விட்டுருது. ஆனால் எனக்கு தெரியாமலே இருந்துச்சு மேம். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு என்னவோ சொல்லியிருக்காங்க போல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ கூட்டிகிட்டு வாவல இந்த வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க இங்கே சேர் போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க, நான் இப்படி நின்றுட்டுருக்கேன், இவர் இங்கே நிற்கிறாரு. என்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே கேட்கவே இல்லை. எடுத்தோடனே பலார்னு வச்சார். 4 அடி அடிச்சிட்டார். என்ன அடிச்சோன்னே ஏங்க என்ன அடிக்கிறீங்க, ஏங்க என்ன அடிக்கிறீங்கன்னா அப்பயும் உடலை அடிச்சுட்டு தான் கிடக்குறாரு. இவங்க உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கின்னு என்ன பார்க்குறாங்க. அப்புறம் சொன்னாங்க, உனக்கு எங்கேருந்து வர உனக்கு அவ்வளோ வாய் கொழுப்புன்னு கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் என்ன பேசினேன், அப்போ தான் மேம் நான் எதிர்த்து பேசுறதுக்கே வாய் திறந்தேன். நான் என்ன பேசினேன், நீங்கள் என்ன தெரியும் உங்களுக்கு, அவர் என்ன பண்ணார் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும் டி, என்னென்ன பண்ணேன், என்னென்ன பேசுகிறேன், என் பிள்ளைக்கு மரியாதை நடந்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் டி அப்படின்னாங்க. அதோட நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு பாத்ரூமில் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டேன், இந்த மாதிரி என்னை கூட்டின்னு வந்து அடிக்கிறாருன்னு. உடனே அங்கே இருக்கவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற ஆளுங்களை ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து என்ன நியாயப்படுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் பையன் பண்ணது தப்பு, குடிச்சிட்டு வந்தால் அவனுக்கு எங்கேருந்து வர ஒரு பொண்ணை போட்டு அடிக்கிறது, குடிச்சிட்டு வந்தாருன்னு பாருங்க மேம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பற்றி எல்லாரை பற்றியும் அசிங்கமாக பேசுவார். அப்புறம் எல்லாரையும் வந்து நான் உன் அண்ணனை அடிச்சிடுவேன், உன் அண்ணனை வெட்டிடுவேன், உன்னை இந்த சைடு தானே போகிறான் லாரியை ஏற்றி, இப்படியே என்னை மிரட்டி என்ன ஒரு இதுவாகவே ஆக்கி. வேலைக்கெல்லாம் போகிறது இல்லையா? வேலைக்கு போவார் மேம். அவர் என்ன வேலை? அவர் வேன் ஓட்டுறாரு மேம். அவர் ஒரு பக்கம் எனக்கு இது சதி பண்ணிடுச்சு, ஒரு பக்கம் அவங்களும் பண்ணுறாங்க. சுற்றி எனக்கு 4-5 பேர் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பிறந்து வந்து இது அதோட அடங்கிடுச்சு. எங்கள் அண்ணன் வந்து அடின்னு அடிச்சு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, ஒரு அக்காவோட வாழ்க்கையில் போய் இப்படி பண்ணியிருக்கே, நல்லதுக்குல அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சுன்னு. இதாங்க இல்லையா? இவங்க படிக்கலையா? படிச்சிருக்கா மேம். என்ன படிச்சிருக்கா? 7th மேடம். அதுக்கப்புறம் ஏன் படிக்கல? நின்றுட்டேன் மேடம். நான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னேன், என் புருஷனே தப்பு பண்ணால் கூட நீ என்கிட்ட சொல்லு, இதை சொன்னேன், இதோட விட்டுரு உன் கதையெல்லாம். ஏதாவது எனக்கு தெரியாமல் கொள்ளாமல் உன்னை வந்து தப்பாவோ தவறுதலாவோ எதனா பண்ணாருன்னா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னேன்.
அதோட அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அக்கா இந்த மாதிரி கண்ணடிக்கிறாரு, இந்த மாதிரி என்னை பார்க்குறாரு, கண்ட இடத்துல கை வைக்க வராருக்கா, நீ இருக்கும்போது பண்ண மாட்டேங்கிறாரு, யோகியமாயிறாரு, நீ இல்லாதபோது இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிச்சு மேம். இவ சொல்ல ஆரம்பிக்க இவன் மேலே அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. இது நம்மளுக்கு எதிர்ப்பு மேற்பா சொல்லிடுதே அப்படின்னு சொல்லி இன்னும் அவனுக்கு எங்கேருந்து வரும்னு தெரியல மேம். இங்கே செம்மையாக என்னை ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட ஒரு குழந்தை பிறந்து அப்படியே பிரச்சனை போச்சு. 2வது குழந்தை வயிற்றுல தங்குச்சு. இவருக்கும் எனக்கும் சண்டையில் என்ன பண்ணிட்டார், வயிற்றுல கலை வச்சிட்டாரு. அது கலைஞ்சிருச்சு. இப்போ ஏன் வந்திருக்கீங்க? இப்போ வந்து மேம் இப்போ அவர் வந்து நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு 20 தடவை நான் போய் சொல்லிட்டேன் மேம். எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு டைவர்ஸ் கிடைக்கல. ஏன்னா இவர் வந்து அவங்க எதிர்க்க அழுகுறாரு. அழுது நான் தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு அழுதோடனே அவங்க சரி எங்களுக்கோசம் போய் வாழுன்னு சொல்லி அனுப்பிச்சு பார்த்தாங்க மேம். 8 வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்தியாச்சு. நான் அவரோட வாழலை. வீட்டை விட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா என் அம்மா வீட்டில் இருந்தால் தானே வந்து அடிக்கிறான், என் அண்ணன் வீட்டுக்கு இவர் வரமாட்டார். போய் அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அண்ணி சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இருக்குது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா, அம்மா வேணாம், நீ அவன் கூடயே ஓடி போயிட்ட, நீ எங்கேயோ போயிட்ட. அவங்க அம்மா ஒரு வாரத்தை அசிங்கமாக என் சொந்த பந்து எல்லா இடத்துலையும் என்னை கறி முடிச்சிட்டாங்க. நான் மருமவ அப்படி, இவ இப்படி, அவளால் சேர்க்கக்கூட மாட்டேன் அப்படி இப்படின்னு இவங்களே தன்னைத்தானாலே பேச ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு நாள் கூட என் அண்ணன் வீட்டில் வந்து இவர் கேட்டது கிடையாது. அவங்க அம்மாவே வந்து உங்கள் பொண்ணு உங்கள் தங்கச்சி இருக்கான்னு கேட்டது கிடையாது. ஆனால் போய் சொல்கிறாங்க, அங்கே கேட்டேன் எங்கே கேட்டேன் அப்படி கேட்டேன்ட்டாங்க. நான் பார்த்தேன் இங்கே இருந்தேன் நம்மளுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடுமதியில் பியூட்டிஷியன் முடித்தேன் மேம். இவர் பியூட்டிஷியனை கூட எனக்கு போக விடலை. ஒரு நாளும் என்னை ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போயும் நான் முடிச்சு ஆகணும், ஏதாவது நான் கற்றுக்கணுன்றதுக்கோசமே நான் போனேன் மேம். போயிட்டு பியூட்டிஷியனை முடித்தேன் மேம். பியூட்டிஷியன் முடிச்சுட்டு ஒரு நாள் நான் கிளம்பி வந்தேன் திருவள்ளூர்லேருந்து. வரும்போது ஒரு 6 பசங்க என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் என் சின்ன தங்கச்சி 6 பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதை தூக்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு இவங்க பிளான் போட ஆரம்பித்தாங்க. இவங்க பிளான் போட ஆரம்பிக்கும்போது அந்த பஸ்ஸில் நிறைய லேடிஸ் கிடையாது மேம். சாயந்தர நேரம் ஃபுல்லாக ஜென்ஸுங்க தான் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஹிந்திக்காரனை பார்த்தேன். அவர் வந்து முன்னாடி 2 ஹிந்திக்காரங்க உட்காந்துருந்தாங்க, பின்னாடி ஒரு 7 பேர் இருந்தானுங்க போல. அவரோட ஆளுங்க போல இருக்குது, எனக்கு தெரியாது. நானும் என் தங்கச்சி பேசிகிட்டு இருக்கோம். இவங்க தமிழ் எல்லாம் பேசுறது எனக்கு புரியுது, ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு இவங்களுக்கு புரியல. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு பயம் வந்துருச்சு. இவங்கெல்லாம் கிட்ட வராங்க, முன்னாடி 2 பேர் இருக்காங்க, பின்னாடி இங்கே அங்கே இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்போ நான் என் தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், ரங்களா நீ வந்து அவங்கக்கிட்ட சொல்லு, நம்ம பாஷையிலே சொல்லு, அண்ணா இந்த மாதிரி 6 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அம்பேத்கர் நகர் வெளியும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னோடனே இவ ஹிந்திலேயே பேசி சொல்லிட்டா. அப்போ அவனுக்கு இன்னும் கோவம் ஏறுது. நம்ம இது பண்ணோம், இவன் ஏதோ பேசிக்கிறாங்க, இவன் அதை இது பண்ணுறான் போல அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே குழப்பிக்கின்னு அவன் சொல்கிறான், டே மச்சான் அவளை போட்டுரு, ரெட் ஹில்ஸில் வந்தோடனே அவனை போட்டுரு, எல்லாம் சேர்ந்து அடிச்சு அவனை போயிடணும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். நான் என்ன சொன்னேன், அப்படியே ரிப்பீட் பண்ணி அவன்கிட்ட சொன்னேன், எங்கே இந்த மாதிரி ஏன் அவசரம் என் தங்கச்சி, அண்ணா உங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியும், நீங்களும் உங்கள் உயிருக்கோ நாங்களும் பாதுக்கு, எங்களால் தான் நீங்கள் பேச போகிறீங்கன்னா பத்திரமா போங்கண்ணா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் மேம். அவங்க எங்களை முறிச்சிக்கணும், அவரை முடிக்கிறதுக்கு ஓய்னு குஷ்ட்டு வந்துட்டான். போய் யார் பைக்லேயே போய் இறங்கி போய் குஷ்ட்டு திரும்பி அந்த பஸ்ஸில் ஏறிட்டான். எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. அப்புறம் கூட்டின்னு வந்து கரெக்டாக நான் என் ஏரியாவில் இறங்கிட்டேன். இறங்குறதுக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அவர் யார் அவரு நம்மளுக்கு தெரியாது, என்ன இருக்குது, ஏதோ சப்போஸ் ரெடியூஸில் போய் அந்த நம்பர் வாங்கினியா? இல்லைங்க மேம், நான் அவருக்கு கொடுத்தேன். வெரி குட். எதுக்கு கொடுத்தேன்னா மேம், அவங்க சண்டை போட்டுப்பாங்க மேம், இங்கே என்னை அடிக்கிறதுக்கு வரா மேம். சப்போஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு மேம், யாரை மேம் கேட்பாங்க, என்னதான் மேம் கேட்பாங்க. சப்போஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு பஸ்லேருந்து இறங்கி போய் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் பஸ்ல மறுபடியும், ஆனால் 5 பேர் இருக்கானுங்க, அதில் ஒருத்தன் தான் குடிச்சிட்டு வந்து ஏறணும். சரி, அப்புறம் நம்பர் வாங்கினேன் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நான் அவருக்கு கொடுத்தேன் மேம். கொடுத்துட்டு என் தங்கச்சி அந்த சொன்னா அவர்கிட்ட கொடு, ரெடியூஸில் போய் இறங்கி மேட்டருக்கு வா, அதான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் மேம். அதோட அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் துரத்தி விட்டேன், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்டார், ஏன் உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா, நீங்கள் அவ்வளோ தூரம் வேலைக்கு போய்ட்டு நான் சொன்னேன், இல்லை வேலைக்கு போகல, விஷயத்துக்கு வாமா. ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிட்டு மேம். லவ் ஆயிடுச்சா? இல்லைங்க மேம், ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட மேட்டர்லாம் என் பிரச்சனைலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் சொல்லிட்டேன், என் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு அவர் கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னோடனே அவரும் சொன்னார், நீங்கள் போய் வாழுங்க, அதெல்லாம் தப்பு இப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் அவருக்கு எதிர்ப்பு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே வந்து நான் அழ ஆரம்பிக்கவா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெரி குட். அடுத்தது அப்படி சொன்னார் மேம். நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் மேம். டைவர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் எனக்கு பண்ணிக்கிறீங்களான்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டார் மேம். அது கேட்டோடனே நான் சொல்லிட்டேன், எந்த முடிவும் என்னால் சொல்ல முடியாது. நான் முதல்ல இப்போ என்ன விஷயம், இப்போ வந்து நான் டைவர்ஸ்க்கு வந்திருக்கேன் மேம். டைவர்ஸ்னா புருஷன்கிட்ட பிரியணும். ஆமாம், பிரிஞ்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்.
அப்படியெல்லாம்ன்றது இல்லை மேம், எனக்கு அவர் வேணாம். அதுக்கு தான் வந்திருக்கீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே அவருன்னா பயப்படுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் மேடம் இருக்கு. வேலைக்கு போகலையா? ஏன்? அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு மேடம் எனக்கு. எப்படி இருக்காரா ஹஸ்பண்டு? நல்லா இருக்காரு மேடம். உங்கள் புருஷன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரா? பண்ண மாட்டேங்க. ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கீங்களா நீங்கள்? ஆமாங்க. ஏன்? குடிக்கிறாரு, வேலைக்கு போக மாட்டுறாரு, சந்தேகம் பண்ணுறாரு, அடிக்கிறாரு. எதுக்கு சண்டை? இந்த மாமா பற்றின விஷயமா? குழந்தை இருக்காமா? 2 பிள்ளைங்க இருக்கு. எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் இப்படி ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? தினம் ஃபோன் 2 போட்டால் பிள்ளைங்க புருஷனை பிரிஞ்சு உட்காந்துருக்கிறது, குடி அடி சந்தேகம். ஏம்மா உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் நல்லா அமைச்சிக்க வேண்டாமா? உங்கள் வாழ்க்கையை அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம் பண்ணாங்க. அம்மா தான் மேம். இந்த பக்கம் உட்காருமா. உங்கள் பேருங்க? சையத் அலி. இவங்க ஹஸ்பண்ட். என்னங்க பிரச்சனை? இன்னுமே பிரச்சனை இல்லை மேடம். அப்பப்போ வர சின்ன சின்ன சண்டை தான் மேடம் காரணம். நீங்கள் அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தீங்களாமே? மேடம் அந்த பொண்ணை, அதெல்லாம் போய் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தீங்களாமே? அதெல்லாம் போய்ங்க மேடம். 2 பேரும் சொல்கிறாங்க, உங்கள் மனைவியும் சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சியும் சொல்கிறாங்க. ஓகேங்க மேடம், அது சொல்கிறது போய் நான் சொல்கிறேன். இப்போ 2 மாதத்துக்கு முன்னே ஒரு வீட்டில் இருந்துக்கிறாங்க. ஓகேவா, நான் கையங்கலமாக பிடிச்சி கொடுக்காத தான் தப்பாக போச்சு. இப்போ இவங்க இருந்தது யார்? இவங்களா அவங்களா? இதுதான் இவங்க. புரியல. அதனால இதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் போய் சொல்லி மாற்றுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னல மேம், அது பஸ்ஸில் பார்த்து நான் அவர்கிட்ட பேசினேன்ட்டு, அதோட எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு நான் கிளம்பிட்டாங்க. கிளம்பி நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது இவர் அம்மா வீட்டுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பண்ணதுனால எனக்கு எங்கே போகுதுன்னு ஒன்றும் தெரியல. சொந்த பந்த வீட்டிலே எனக்கு இருக்கிறதுக்கு முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் வந்து என் வீட்டில் இருங்க, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம், இருங்க, உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம். ஃப்ரெண்டாக எப்படிங்க மேடம் இருக்க முடியும்? ஒரு அதான் இங்கே தேலாம் இருந்தாலும் போகிற பிஆர்லேருந்து வந்தவர், அவர் கூட எப்படி ஃப்ரெண்டாக இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் யாருக்காக பேசுறது? எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இந்த தம்பி வந்து தப்பா நடந்துக்கிறாருன்னு சொல்றாங்க, தப்பா நடந்துக்கிட்டாரு சொல்றாங்க. சரி, ஒழுக்கம் முக்கியம் இல்லையாப்பா, ஏன்பா அப்படி பண்ணீங்க, வைஃபோட தங்கச்சி வந்து தங்கச்சி மாதிரி இல்லையான்னு கேட்கலாம் பார்த்தா இது அதை விட பெரிய கதையா இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். நான் போய் கையங்கலவும் பிடிச்சி அவங்க என்ன தெரியுமா நான் நினச்சேன், சரி நம்ம பொண்டாட்டி நம்ம கூட அப்போ கூட எனக்கு என்ன தெரியுமா இப்போ பிரச்சனையை, என் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை ஒரே காரணத்துக்கு தான் நாங்கள் போய் பிரச்சனை பண்ணாமல் அந்த பையனை சொல்லிட்டானே எனக்கு மானம் போயிடணும்னா நான் ஒரே பிரச்சனைக்கு 4 அடி இதை அடிச்சுட்டு கம்முன்னு இறங்கி வந்துட்டேன். வேணா இப்போ அந்த வீடு எனக்கு தெரியும், அங்கே போயிட்டு உங்கள் ஆளுங்களை யாருன்னா விசாரித்து அனுப்பிச்சி விடுங்க. இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கீங்க தம்பி. மேடம் இதில் வெறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேடம். இவங்களால கெட்டதே இந்த பொண்ணு உங்கள் குடும்பத்தால் தான் மேடம். எந்த பொண்ணு? என் பொண்டாட்டி. அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்க. அந்த பொண்ணுலாம் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இந்த குடும்பமே அந்த மாதிரி இல்லை மேடம். உண்மை மேடம். என்ன பண்ணாரு வரோன்னு? தப்பா பேச ஆரம்பிச்சாரு, தப்பா நடந்துக்க பார்த்தாரு. இதெல்லாம் வந்து கட்டுக்கதை மேடம். இப்போ கூட அப்ப அந்த பொண்ணு ஏன்பா சொல்றா? அந்த பொண்ணு மேடம் இப்போ கையங்கலவமா மாட்டிக்கிட்டு அவங்க தனி, அவங்கள்ட்ட நான் வரேன், அது தனியா வரேன். அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க. சொல்லுமா. तुम करे नहीं के क्या करे बोले, गलती बात करे नहीं के क्या काम करे गलती தப்பா பேசலையா, மேல எல்லாம் கை வைக்கலையா? இதெல்லாம் ரொம்ப பொய் மேடம். பொய்யா இருந்தா நான் எது மேடம் அவங்க மேல போய் சொல்ல போறேன்? பொய்யா இருந்தா நான் எதுக்கு இங்க வரணும்? யாருக்குமே ஒழுக்கம் இல்லைன்னா எப்படி குடும்பம் நடத்துறது? உங்களுக்கும் ஒழுக்கம் இல்லை, அவங்களுக்கும் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? பஸ்ஸில் பார்த்தேன், எங்களை 6 பேர் தொடர்ந்து வந்தாங்க, காப்பாற்ற வந்தார், அதனால அவர் கூட போய் வீட்டில் இருந்தேன், ஃப்ரெண்டாக இருந்தேன். என்ன கதைமா அதெல்லாம்? ஃப்ரெண்டாக வந்தது கூட பரவாயில்ல மேடம். 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல. 2-3 மாசமா அங்கேயே ஃப்ரெண்டாக யாருன்னா ஃப்ரெண்டு வீட்டில் யாருன்னா ஒரு லேடிஸ் தனியாக இருக்க முடியுமா? அதான் என் பொண்ணு ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியமா. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கை பூரா அடியும் ஒத்தையும் தண்ணி அடிச்சுட்டு புருஷன்ட்டு ஒரு கம்பேனியன்ஷிப் இல்லாமல் அவன் என்னங்க பண்ணுவான்? சரிங்க மேடம், இது இவ்வளோ சொல்கிறீங்களே, இது காரணம் யாருன்னு கேளுங்க மேடம். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் பிரச்சனை வருது, இப்போ மாமியார் இந்த மாதிரி, இப்போது எங்கள் அம்மாவை பற்றி இது தப்பாக சொல்கிறது, ஓகேவா? இந்த வர டென்ஷன்லேயே ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்தால் ஒன்று பொண்டாட்டி ஒழுங்காக நடந்துக்கணும். அது நடக்கிறது கிடையாது. வந்த உடனே சும்மா கச்சா முச்சான் தான் என்ன தான் பண்ணுறது ஒரு ஆம்பளை சொல்லுங்கள்? வேலைக்கு போகணும் 1008 டென்ஷன் இருக்கும். நான் வண்டி ஓட்டுருவேன், இதே போட்டு குழம்பினாங்கன்னா போய் ஆக்சிடென்ட் ஆகி சேர்த்தனா இவங்க பார்ப்பாங்களா யாருன்னா? இதே மெயினில் வச்சுன்னு காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிறோம், அதே மெயினில் இருந்தால் என்ன ஆகும்? அதுக்கு தினம் குடிச்சிட்டு வந்து அடிக்க முடியுமா மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படிக்கணும், படிக்கலை. அதெல்லாமல் சரி படிக்கலை, வேலைக்கு போனோன்னா வேலையில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் ஆனாலும் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை நல்லா பார்க்கணும். புருஷனையே சார்ந்து வாழக்கூடாது.
அதுவும் இல்லை, அவசரப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறது, 1 2 3 அடுக்கடுக்காக குழந்தைய பெற்றுக்கிறது. இவங்களால இப்போ இவ்வளோ சொல்லிட்டாங்களே மேடம், இவங்களால எனக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்கள் அவங்க ஏரியாவில் போய் கேட்டிங்கனாலே போகணும். எனக்கு குழந்தை பிறக்கும் போது எங்கள் மாமியாருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்க எல்லாம் என்ன அசிங்கமாக கேள்வி, இது நான் சொல்லக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இவ்வளோண்டு குழந்தை. எங்கள் மாமியார் எனக்கு குழந்தை பிறந்த ஒரு வாரத்தில் எங்கள் மாமியார் குழந்தை பெற்றுன்னு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. வரவங்களாம் என்ன கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த எனக்கு எவ்வளோ காலத்துல அசிங்கமாக எப்படியாமா? இருக்கும். இல்லைங்க மேம், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணல மேம். அப்போதுலேருந்து ஆப்ரேஷன்னா அவங்களுக்கு பயம் மேம். அவங்களுக்கு வந்து இப்போ 7 பிள்ளைங்க இருக்குன்னா சொன்னேன். கடைசியாக என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அந்த பையன் பிறந்தான் மேம். அவன் வந்து அபார்ஷன் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தை தாங்கினது தெரியாமலே இருந்துச்சு மேம். 4 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அபார்ஷன் பண்ணணும், பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா போயிட்டாங்க. அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை பண்ண முடியாது, குழந்தைக்கு வந்து உயிரோட இதுவாயிடுச்சு. காரணம் இருந்தீங்க மேடம், அந்த குழந்தை பெற்றுட்டு அப்புறமா இவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேட்கும்போது என் பையன்ட்டாங்க. போய் சொல்கிறாரு மேம். அவங்க மாமாவை கூப்பிட்டு நான் இப்போ கூட நேரடியாக இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து இந்த பொண்ணு கூட நான் வாழ்கிறேன், வாழ மாட்டேன்லாம் சொல்லுவேன். என் கண்ணால் நான் பார்த்தேன், நான் போய் அது சண்டை போடாமல் வந்துட்டேன். நான் வாழ்கிறேன், 2 பசங்களுக்கோசம் தான் வாழ்கிறேன்லாம், வாழவே மாட்டேன். அந்த பொண்ணுக்கு அதுவும் மீறி வாழ விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ் கொடுக்குறேன்னா நான் தர மாட்டேன், அதே கொடுத்துட்டு போய் சொல்லுவாங்க. அவ்வளோதான் மேடம். என் பையன் என்னை விட்டு போக மாட்டான். உனக்கு என்னம்மா வேணும்? நான் அவர் கூட வாழலை மேம். அப்போ எதுக்கு வந்தீங்க இங்கே? நான் வாழணும் இப்பயும் போய் என்னால் வந்து நிம்மதியாக நம்ம அவரோட வாழ்வோம், அவர் நம்மளை நல்லா வச்சிருப்பாருன்னு எந்த நம்பிக்கையிலையும் நம்மளை சொல்ல முடியாது. तमिल தெரியுமா உங்களுக்கு? இல்லை, हिंदी। हिंदी। क्या नाम है आपका? मेरा नाम जहांगीर है। जहांगीर, कहाँ मिला आप? ये मेरे को तिरुवल्लुर में मिला। क्या हुआ उस दिन? मैं बस में आ रहा था तो 3-4 लड़का कुछ उल्टा सीधा बोल रहा था इनको तमिल में, मगर मैंने समझा तो कोई तमिल वाला कुछ कुछ बोल रहा था। तो ये सब बैठी थी तो इनको देख के बोल रहा था, तो मैं हिंदी जान रहे थे, ये हिंदी बोले तो मैं बात किया इनसे। जब बात किया तो वो लड़का बोलने लगा कि इसको मारो, ये इससे बात कर रहा है। तो ये मेरे को बोला ये आपको मारने का बात कर रहा है। तो हम बोले कि ये मेरे को मारने का बात कर रहा है, तो वही मैं जानता नहीं हूँ। तो बोला ये उतरेगा ना ये रिडल्स में तो इसको मारूंगा। तो ये मेरे को नंबर दी। क्यों? कि मारेगा तो कुछ भी होगा तो वहाँ पे बुलाना मेरे को, ठीक है। मारा आपको? हाँ, झगड़ा हुआ तो 2 तरी मारा मेरे को। तो आपको आपने फोन किया उसको? फ़ोन नहीं किया, मेरे में लगा बैलेंस नहीं था, मैं फ़ोन नहीं किया। फिर मैं आया उधर से तो मैं फ़ोन लगाया कि सही में आपका बात नहीं माना, मैं फ़ोन भी नहीं लगाया, मेरे को वो मारा, ऐसा बोला। बस मेरे को ऐसा ख़त्म हो गया। फिर मैं देखा इनको, देखा फिर एक बार क्यों मिला। देखा? हाँ? क्यों देखा? मैं बोला इनको कि भाई वो मारे थे उस दिन, आए थे ना मिले कर रिलेट में, देखा तो वो भी बोले थे। उस दिन से मेरे को बात ख़त्म हो गया, ठीक है। तो इनका भाई से मिला, दोस्ती यारी हुआ, तो बोला कि जब ये मिले मेरे को बोलने लगे तो उनके दोस्त थे, बोले भाई मेरे हैं, ऐसे मिले उनसे, बात किए, बात करके बोले कि ठीक है भाई, आपका बहन भी थे बस में, ऐसा ऐसा बात बताएं उनको। फिर मैं आ गए घर पे। अभी क्या है? अभी कुछ नहीं है, अभी मेरे घर पे थी। क्यों? इनके भाई भेजे थे मेरे घर पे। क्यों? झगड़ा हुआ था? हाँ, झगड़ा हुआ था। झगड़ा हुआ था तो मेरे घर पे भेजे थे। ठीक है। अच्छा, क्यों झगड़ा हुआ? ये क्या फैमिली के झगड़ा थे तो इनको से कुछ मार भाई क्यों बहन को आपके घर भेज? वो भेजे हैं कि झगड़ा हो रहा था, हर चीज़ का बात बोल रहे थे, उल्टा सीधा गाली उली दे रहे थे, तो भेजे उनको। சொல்லுமா, எதுக்கு உங்க அண்ணன் ஒன்ன இவர் வீட்டுக்கு அனுப்புறாரு? அதான் மேம், என் வீட்டுக்கு தப்பா போனா பேசிட்டாங்க எல்லாரும். இல்ல மேம், என் வீட்டுக்கு போனா இவர் அங்க வந்து அவரை பிரச்சனை பண்றாங்க அம்மா அப்பாவை. So, அதனால யாரே தெரியாம ஏதோ ஒரு இல்ல மேம், மூணாவது அவர் மனுஷன் வீட்டுக்கு அவங்க அனுப்பிச்சு விட்டாரா? அப்படி இல்ல மேம், அவர் ஃப்ரெண்டு மேம் அவரும் இவரும். அதனாலதான் இவர் வீட்டுக்கு என்ன அனுப்பிச்சு விட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்றேன் எங்க சித்தி யார் வீட்லயே, நான் என் மாமா வீட்டுல தான் மேம் அதிகமா இருப்பேன், அவருக்கே தெரியுமா. அப்ப அவர் வீட்டுல போனா பிரச்சனை பண்ண மாட்டாரா? இல்லைங்க மேம், எங்க மாமா வீட்டுல தான் இங்க இருப்பேன், அங்கேயே நான் இருக்க விடல, என்னால எங்கே இருக்குதுன்னு தெரியலன்ட்டு நான் அவர் வீட்டுல. உங்க வீட்டுல யாரெல்லாம் अगर मैं இருக்காங்க? ऐसा रहता तो मैं कहीं भी लेके इसको जा सकता था ना, इनके घर के बगल में नहीं रखता ना, इन्हीं के घर के सामने अच्छा में भैया, रिडल्स में एक लाजा रिडल्स में हूँ। कौन कौन है आपके घर पे? मैं ही हूँ। ये शादीशुदा है आप? नहीं, शादीशुदा। इनसे शादी करना चाहते हैं? बोलिए बोलिए। मैं करना चाहता हूँ। करना चाहते हैं। அதே கதை தான் அவரும் சொல்றாரு. ஏதோ படத்துல பார்த்துருப்பாங்க போல இருக்கு சீன்.
இல்லைங்க மேம். என்னன்னா இவங்களை யாரோ கமெண்ட் அடிச்சாங்க, அதை வந்து அவங்க தப்பா பேசினதை இவங்க வந்து அவர்கிட்ட சொன்னாங்க. அப்போ அவரும் இவங்களும் பேசுனதுனால தமிழ் பசங்க வந்து அவன் பேசுகிறான்டா அவனை போட்டுருணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு கூப்பிடுங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஆகிடுது. பயங்கர ஜோக்கான விஷயம் என்னென்னா, இவங்களோட அண்ணன் சொன்னாராம், நீ எங்கள் வீட்டில் இருக்காதேம்மா, மாமா வீட்டில் இருக்காதே, அப்பா அம்மா கூட இருக்காதே, பிரச்சனை ஆகிடும், புருஷன் வந்து சண்டை போடுவார், பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, அதனால இந்த பையன் வீட்டில் போய் இருன்னு அவங்க அண்ணனே வந்து இந்த பொண்ணை அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சாராம். இப்போ என்னன்னா இவர் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. बच्चों का क्या होगा? बच्चा को भी रखूंगा। बच्चे को भी रखूंगा। लड़की है ना वो? நீ சேர்ந்து கரெக்டாக படுது அவனுக்கு. உங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக நீ இன்னொரு பையனை தேடி போகலாமா? நான் போகல மேம், என்ன போக வச்சு அவர் தான் மேம். आप दोनों एक साथ रहते हैं ना? नाइट एक ही घर में रहते हैं ना? कितना दिन हो गया अभी? 2 महीना। 2 महीने। नाइट कौन कौन है घर पे? आप दोनों है और बच्ची है? बस இவங்க 2 பேரும் 2 மாசமா ஒண்ணா இருக்காங்க. இவங்க பொண்ணு, இவங்க அவங்க. गलती नहीं है, गलत बात नहीं है क्या? मेरे को ये मालूम नहीं कि उनको शादीशुदा है कि नहीं, मैं तो पूछ पाती। आपको मालूम नहीं था? कब मालूम पड़ा? वही तो रात में 1 बजे आए ये, मेरे को मालूम। कब? ये रात இதான் மேடம் போனேனே. यही बोले हैं। मैं क्या बच्चे का क्या बात है? இதுல பிரச்சனை ஃபுல்லா கேளுங்க, நான் சொல்றேன், பேச கூடாது. एक मिनट கேளுங்க ஃபுல்லா. शादी का इनका पति का पूरा है, खत्म हो गया था, तलाक उलाक सब चीज। ये शादी खत्म हो गया तो मेरे को बताया, ठीक है। वो आए ऐसा बात बोला, ठीक है, तो मैं बोला ठीक है। एक बच्चा भी है तो मैं लेके आता हूँ, मैं बोला ठीक है लेकर उनको भी रखो। इनका भाई भेजे। டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என் புருஷன் என் கூட இல்லைன்னு தான் சொல்லியிருக்கா இவ. இல்லை மேம். அவர்கிட்ட கேளு, அவர் அப்படி சொல்ல வரல மேம். இரு आप क्या बोल रहे थे? बोलो। डिवोर्स हो गया कि नहीं बोला कि क्या, मैं सुना नहीं, बहुत दिन 2-3 महीना हुआ, क्या बोला समझ में नहीं। நான் என்ன சொல்லியிருந்தேன் மேம், நான் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி நான் 2 பிள்ளைக்கு தாய். நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கேன் என் வீட்டில். அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நீ போய் உங்கள் வீட்டுக்காரோட முதல்ல என்ன சொன்னார்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு எங்கிட்ட சொல்லல சொன்னார். மேம் அந்த அர்த்தத்தில் சொல்ல பாரு ஷைனி, இல்லைங்க மேம், இந்த பாரு ஷைனி, எங்கிட்ட வேண்டாம், சாரி, எத்தனையோ பார்க்குறோம் நாங்கள் இங்கே, இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. आपको मालूम नहीं था ना ये शादीशुदा है करके? जब आप बारे में नहीं मालूम नहीं था, कब मालूम पड़ा? कल ही आए तो बोले कि कब मालूम पड़ा? ठीक है। अच्छा, முந்தானேத்து வந்தபோது தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்காருன்னு இவருக்கு தெரியும். उन्होंने क्या पूछते हैं, तुमने कब मालूम हुआ मैं शादी हुई, तुम्हारे पास बोली थी ना, वो तुम्हें कब मालूम हुआ था, काको पूछते हैं। तुम्हारे पास में आए नहीं सब बोली थी ना, वही पूछते हैं। नहीं நான் கிப்பனா பேசுறேன். அப்புறம் இந்த கண்ணால ஆக்ஷன் எல்லாம் காமிக்காதே. நான் வந்து திரும்பி உட்காரு, நான் பேசுறேன். சரி பேசுங்க. பயங்கர வில்லிடி நீ. இல்லங்க மேம், நீங்க பேசுங்க மேம். சரி மேடம், ஒரு நிமிஷம் மேடம், நான் ஒரே ஒரு கேள்வி வேணாட்டு கேட்டுக்கிறேன். हम कल तेरे घर पर आया था, तुमको कुछ तुम क्या बोला, भैया इधर मेरा इज्जत है बोला नहीं, हम कुछ मुंह में से बात निकाला? நல்லா கேட்டுங்க மேடம், எனக்கு 2 பசங்க இருக்கிற ஒரே மூமெண்ட்டுக்கு தான் நான் வந்ததே. ஆனால் எனக்கு பசங்க இருந்தால் எங்கள் பெண்ணுங்களை கூட்டு தான் போனேன். இவனாண்டியே சொன்னேன், பசங்க இருக்கிறாங்க அங்கேயே சுற்றி பசங்க இருக்கிறாங்க மீன் மார்க்கெட்டில், எனக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான். हम तो उस लड़के के पास बुला के आया, किसको भी घर के बाजू में बुला के आया, हम क्या बोला, तब भी इसको ही मारा। क्या बोल के मारा? आप मारे थे उसको? मैं मारा, पहला तुम नहीं था, तुम 2 बाद में आया। मेरे को मालूम नहीं ना। वो बोला क्या तेरे पास? नहीं बोला ना। वही मर्द वाला का है, मारेगा तो तेरे पास बोलेगा ना, अब मैं अच्छा हूँ बोल के क्या सुनेगा, अब मैं खराब है मुझको छोड़ देगा। तुम कल क्या भी एक मार मारेगा ना, तुमको छोड़ देगा। 2 दिन का लाइफ நீங்க ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாது மேடம். நான் சொல்றதை கேளுங்க மேடம், அதுக்கு சொல்ல மேடம், நான் சொல்றதை இவர் என்ன சொல்றா, இவர் என்ன சொல்ற, நான் அடிச்சேன் அதனால அவ உங்ககிட்ட வந்துட்டா, நீ அடிச்சியானா அவ வேற யார்ட்டையாவது போய்டுவான்னு சொல்றாரு. போவான்னு சொல்ல மேடம், போவான்னு சொல்ல வரல மேடம், சொல்றதை கேளுங்க. जहांगीर एक बात बोलो, आपको कब मालूम हुआ कि ये शादीशुदा औरत है? मुझे तो कल ही देखे आए तो झगड़ा हुआ तो मालूम। तो कल ही मालूम हुआ। तो एक बच्चा था ना इसके साथ बच्ची था ना, तो शादीशुदा औरत है तो आपको मालूम होना चाहिए। इनका भाई मुझे पास छोड़ के गया तो बोले बच्चे भी है एक साथ में देखेगा। किसका बच्चा बोला? तो अभी मालूम कहाँ चला किसका? अभी आपने पूछा नहीं?
नहीं कल आए तो इनसे पूछा ये बताएं मेरा आपको बच्चा मालूम तो नहीं मैं था किसका बच्चा है करके? इनका बच्चा है मालूम तो हाँ। शादीशुदा औरत है तो शादीशुदा है वो आपको मगर ये मालूम है? नहीं बोलना कि शादीशुदा नहीं है तो मैं इसका हस्बैंड मर्द कहाँ है आपको मालूम नहीं है? नहीं था। नहीं क्या आपने पूछा भी नहीं? नहीं पूछा भी इनका मैं देखे काम में थोड़ा बिजी रहता था मैं डेली आता था पूछता भी नहीं था क्या करती हो क्या नहीं करती हो आते थे खाना जो बनाना है बनाती थी मैं खा के मैं आराम करता था बस इतना फिर सुबह काम पे चला जाता नहीं पूछता था घर का बात कोई पूछता भी नहीं था मैं अगर मैं ऐसा रहता तो कावंगरी इसके घर के बाजू में नहीं रहता मैंने मालूम रहता कि ये है ये नहीं है कि नहीं मेरा घर அவர் का என்ன बाजू சொல்றாருன்னா, यार उससे लांग है कितना लॉन्ग है ஹஸ்பண்ட் वहां இருக்காரு से 2 இல்ல किलोमीटर बोलेगा ஹஸ்பண்ட் ना 1 किलो 2 किलोमीटर है இன்னும் அவங்களுக்கு மாலூம் திருமணம் இருக்கா? டிவோர்ஸ் 4 ஆகலன்னு கிலோமீட்டர். எதுவுமே அவருக்கு தெரியாதான். அந்த பொண்ணு வீட்ல இருக்கா சமைச்சு போடுவான் நான் சாப்பிடுவேன் பிரதரே கொண்டு விட்டுருக்காரு குழந்தை இருக்கு ஆனா புருஷன் விட்டுட்டு போயிட்டான் சொல்லிட்டாரு அதனால நான் வீட்ல வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சொல்றாரு. அவர் வீட்ல சொல்லியிருக்காரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு 6 வயசுல குழந்தை இருக்குன்னு. अभी क्या करना चाहते हैं? मैं बोला था घर पे भी बता दिया कि अब वो रहते तो बदला मैं भी उठाऊंगा ऐसे बोल रहे थे अगर कोई देखता तो बोलता ना तो घर में भी बता दिया कि मैं शादी करने वाला हूँ ऐसा कोई भी देखेगा तो बोलेगा ना घर का भी बात बोलेगा यहाँ से कोई फ़ोन कर दिया तो बोलेगा एक औरत रख रही है उस पर कोई भी बोलेगा ऐसा तो क्या प्लान तब है? मैं बोला था ठीक है मैं शादी करने वाला तो हूँ इनका क्या होगा? मगर मैं इनको बोला नहीं मैं अभी अभी क्या होगा इनका? इसका सॉल्यूशन क्या है? आप ही सलेक्शन करेंगे मैं क्या करूँगा हम कुछ बोलेंगे तो आप ऐसे कर लेंगे? जैसे बोलेंगे वैसे कर लेंगे? हाँ? बोलिए நீங்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க? உங்க வேலை முடிஞ்சதுல்ல? உங்க வாழ்க்கையை நல்லபடியா பாத்துங்க உங்க வேலைக்கு போங்க பசங்களை பாருங்க சரிங்க. சரியா கிளம்பு. உன்னோட வீட்லயே உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இல்லை உன் புருஷனால பிரச்சனை உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருப்பாங்க. உங்க வீட்ல இத்தனை பேர் இருந்து உங்க அப்பா அம்மா நல்லபடியா அவங்கள வளர்த்து அவங்க 2 பேரும் ஒத்து போய் இருந்தே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை உன் தங்கச்சிக்கு பாதுகாப்பு இருக்குல்ல உன் தங்கச்சி அவர்கிட்ட காப்பாற்ற முடியல சொல்ற உன் குழந்தைய நீ எப்படி இன்னொரு புருஷன்ட்ட காப்பாத்துவ? அவர் அந்த குழந்தை அவர் பொண்ணா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹாசினிங்கிற பொண்ணு 6 வயசு 7 வயசு 22 வயசு என்ஜினியர் ரேப் பண்ணி கொன்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. எத்தனை பெண் குழந்தைகள் இங்கே வந்து பேசுகிறாங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிறது நெருங்கின பந்தமே ஆண்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு பாலியல் கொடுமை கொடுக்குறாங்க. அதனால இந்த அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி இந்த கதையே வேண்டாம். உனக்கு ஒரு சுயநலம் முக்கியமா இல்லை பசங்களோட வாழ்க்கை முக்கியமா? அப்படி நான் சொல்ல வரல மேம். நான் ஒரு வீட்டில் போய் இருந்து கூட என் பிள்ளைக்கு அரபி படிப்புன்றது எல்லாமே அவர் படிக்க வச்சார். அரபி படிப்பு வசதியை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சார். தமிழ் படிப்புக்கும் கூட்டினு வந்து ஃபீஸ் கட்டி வீட்லேயே உட்கார வச்சு எல்லாம் படிக்கலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்போயே என்ன சொல்கிறாரு, பொண்ணுனாக்கா 10 அடி தொழுவில் தான் இருக்காரு. சாப்பிட்றது திங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்காரு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் கூட அவர் இல்லை. என் பிள்ளைங்க என்ன சாப்பிட்டுச்சு என்ன தூங்குச்சு என்ன பண்ணிச்சுன்ற அக்கறை கூட அவருக்கு கிடையாது. एक बात है अभी जो आप कर रहे हैं ये ठीक नहीं है तो इसको घर भेजो. இது பாருங்க நீங்க வந்து அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறோம் சரியா? मैं घर दे दिया इनके साथ भी गया था इनके साथ गया था मैं उसी रात में दे दिया दे दिया अच्छा அனுப்பிச்சாச்சு. அவங்க அம்மா வீட்டில் இரு அவர் முறைப்படி டிவோர்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சட்டப்படி அவங்கள கல்யாணம் பண்ணி நான் டைவர்ஸ் தர தயவு செஞ்சு ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் டைவர்ஸ் நான் தர மாட்டேன் அவங்களா கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சரியா? அவங்க அப்ளை பண்ணுவாங்க சட்டப்படி அப்ளை பண்ண டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீ சட்டப்படி இது பண்ணிக்க. பட் பசங்களுக்காக இது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்னா ஒழுக்கம் அப்பா அம்மாவுக்கு ஒழுக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.